1823 தொடங்கி 1874 இந்த காலகட்டம் என்பது தமிழ்நாட்டில் பெரும் வறட்சி, மழை இல்லாம குடிக்கிற தண்ணிக்கு பஞ்சம், உணவு இல்லாம பசி கொடுமை, வறுமன்னு மக்கள் எல்லாம் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருந்த காலம் அது. சரியா அதே 1823 தொடங்கி 1874 இந்த உலகத்துக்கெல்லாம் உண்மை கடவுளை உணர்த்த வந்த உத்தமர் இருந்த காலமும் அதே காலம் தான். தமிழ்நாட்டுல மருதூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல ராமையா பிள்ளை சின்னம்மையார் இவங்களுக்கு 5வது மகனாக 1823 அக்டோபர் 5ஆம் நாள் பிறக்கிறாரு நம்ம கதையோட ஹீரோ. அவருக்கு ராமலிங்கம்னு பெயரும் வைக்கிறாங்க. 1823 தொடங்கி 1874 இந்த காலகட்டம் என்பது தமிழ்நாட்டுல பெரும் வறட்சி. சின்ன குழந்தையா இருக்காரு. அவரை தூக்கிட்டு சிதம்பரம் கோவிலுக்கு தரிசனம் பார்க்க போனப்போ அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து கலகலன்னு சிரிக்கிறாரு. என்னடா இந்த குழந்தை இப்படி சிரிக்குதுன்னு சொல்லி அங்குள்ள மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போறாங்க. இதை பார்த்த அர்ச்சகரும் சாதாரண குழந்தை இல்ல, இறைவனுடைய அருளை பெற்ற குழந்தைன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சின்ன வயசுலயே அவர் அப்பா இறந்துடுறாரு. ரொம்ப வறுமையில கஷ்டப்படுறாங்க. ராமலிங்கையோடைய அம்மா சின்னம்மையார் அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற பொன்னேரிக்கு அவங்களுடைய 5 குழந்தைகள் சபாபதி, பரசுராமன், சுந்தராம்மாள், உண்ணாமலை, ராமலிங்கம் இந்த 5 குழந்தைகளையும் கூட்டிட்டு அந்த ஊருக்கு போயிடுறாங்க. அண்ணன் வீட்டுல அவங்க அண்ணன் கொஞ்சம் கொடுமையெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாண வயது வந்து திருமணமும் செய்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுல இருந்து சென்னையில இருக்கிற 7 கிணறு பகுதிக்கு தன்னோட மூத்த மகன் மருமகளோட கடைக்குட்டி ராமலிங்கத்தையும் கூட்டிட்டு தனி கொடுத்தனும் போறாங்க. சபாபதி பிள்ளை நம்ம ராமலிங்கத்தோட அண்ணன். இவர் சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் ஞானியும் கூட. அதனால ராமலிங்கத்துக்கு அவரே படிப்பு சொல்லி தராரு. ஆனா நம்ம ராமலிங்கமும் படிப்புல சரியா கவனம் செலுத்தாம கந்த கோட்டத்துல இருக்கிற முருகன் கோவிலையே சுத்தி வராரு. முருகனை போற்றி பாடல் பாடுறதையே வழக்கமா வச்சுட்டு இருக்காரு. அது சபாபதி பிள்ளைக்கு தெரியாது. தன் தம்பி படிப்புல ஆர்வம் இல்லாம பசங்க கூட சேர்ந்து ஊரை சுத்துறதா தப்பா நினைச்சிட்டு இப்படியே போனா இவன் படிக்காம வீணா போயிடுவான்னு பயந்து தன்னுடைய குருவான பெரும் வித்வான் சபாபதி முதலியார் கிட்ட தன் தம்பிய மாணவனா ஏற்று அவனை நல்வழிப்படுத்துமாறு வேண்டி கேட்டுக்கிறாரு. அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. பாடமும் சொல்லி தரப்படுது. பல நாள் இப்படியே ஓடுது. ஆனாலும் நம்ம ராமலிங்கத்துக்கு அந்த பாடங்கள் மேல எந்த ஆர்வமும் வரல. அதனால தன்னுடைய ஆசிரியருக்கு தெரியாம கிளாஸ் கட்டெடுத்துட்டு அந்த கோட்டத்துல இருக்கிற கடவுளை பார்க்க போயிடுறாரு. தினமும் இதையே வழக்கமாவும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ராமலிங்கம் தன்னோட குரு கிட்ட மாட்டிக்கிறாரு. கூட படிக்கிற சக மாணவர்கள் அவரை போட்டு கொடுத்துடுறாங்க. ஆத்திரம் அடைந்த குரு ராமலிங்கத்தை கூப்பிட்டு விசாரிக்க அவரும் அதை ஒத்துக்கிறாரு. அதனால ராமலிங்கத்துக்கு 4 பெரம்படியும் விழுது. என்னதான் ராமலிங்கம் பள்ளிக்கூடத்துக்கு சரியா வரலனாலும் பாடத்தை கவனிக்கலனாலும் படிப்புல அவரை எந்த குறையும் சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்காரு. இது குருவுக்கும் நல்லா தெரியும். ஆனா ராமலிங்கம் படிப்புல ஆர்வம் இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் மட்டும் அவருக்கு புரியல. அதனால ராமலிங்கம் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமலிங்கம் எழுதின அந்த பாடல்களை குரு கேட்கிறாரு. பாடல்கள் குரு கையில தரப்படுது. குரு ஆர்வத்தோட படிக்க தொடங்குறாரு. அதிர்ந்து போறாரு. ஆச்சரியம் எனும் மின்னல் குரு முகம் முழுக்க பாய படித்ததை விவரிக்க வார்த்தையின்றி மௌனத்தில் உறைந்து போறாரு. அப்படி என்ன இருந்திருக்கும் அந்த பாட்டுல? படிப்புல ஆர்வம் இல்லாத ஒரு பையன், பள்ளிக்கூடத்துக்கு போக விருப்பமில்லாத பையன், வாத்தியாரே வாய பிளக்கிற அளவுக்கு ஒரு பாட்டை எழுதினான்னு சொன்னா யாரால நம்ப முடியும்? ஆனா நம்பித்தான் ஆகணும். வெறும் 9 வயசுலயே வள்ளலார் எழுதின பாட்டு தான் இது. ஒருமையுடன் எனது திருமணரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையிற் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே, தன்முகத்துய்யமணி உன்முக சைவமணி சண்முகத் தெய்வமணியே. அட என்னமா எழுதியிருக்காருல்ல மனுஷன். கடவுள்கிட்ட எதையும் வேண்டான்னு சொல்லாம வேண்டுங்கிற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்தி இந்த பாட்டை எழுதியிருக்காரு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா குருவுக்கு இது பேரதிர்ச்சியா இருக்கு.
ஸ்கூல் படிக்கிற பையன் குச்சி மிட்டாய் வேணும், குருவி ரொட்டி வேணும்னு கேட்டா நியாயம். ஆனா இங்க ஒரு பையன் ஆளுக்கும் வயசுக்கும் சம்பந்தமில்லாத விஷயத்தையெல்லாம் கடவுள் கிட்ட கேக்குறான். இது வாத்தியாருக்கு பேரதிர்ச்சியா தானே இருக்கும். டைம் கிடைச்சா நீங்க நம்ம ராமலிங்கத்தோட தெய்வமணி மாலை பாடலை படிச்சு பாருங்க. அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அப்போ குரு ஷாக் ஆனது ஏன்னு புரியும். சரி, இப்போ நாம கதைக்கு வருவோம். என்னதான் குருவுக்கு இது அதிர்ச்சியா இருந்தாலும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்காரு. காரணம், ராமலிங்கத்தோட மனசுல ஒரு வழியா என்ன இருக்குன்னு இந்த பாட்டு மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரு. ராமலிங்கத்தோட தமிழ் ஞானத்தையும் தனித்துவத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. அதனால குரு இப்போ ஒரு முடிவுக்கு வராரு. ராமலிங்கத்தோட வாழ்க்கைய புரட்டி போற முடிவு அது என்ன முடிவு? தான் பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா அறிவே வடிவானவனுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு. பாடத்தை கவனிக்கலனாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியும். படிப்புல ஆர்வம் இல்லைனாலும் பழம்பெரும் புலவர்களுக்கு இணையா பாடல்களை எழுத முடியும். ஒரு சாதாரண சிறுவனால இதையெல்லாம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அந்த காரணத்தால தான் பள்ளி படிப்பு இனி ராமலிங்கத்துக்கு எந்த வகையிலும் பயன்படாதுன்னு குரு முடிவு பண்ணிட்டாரு. அதனால ராமலிங்கம், இனி நீ பள்ளிக்கு வர வேண்டாம், இனி நீ உன் எண்ணப்படி வாழ்வாய் என்று வாழ்த்தி வழி அனுப்புறாரு. அடிச்சதுடா அதிர்ஷ்டம். இனி பள்ளிக்கூடம் போக தேவையில்லை. மனப்பாடம், வீட்டு பாடம்னு எந்த தொல்லையும் இல்லை. இஷ்டப்பட்டதை பண்ணிக்கிட்டு இன்பமா இருக்கலாங்கிற எதிர்பார்ப்போட வேகமா வீட்டுக்கு போறாப்புல நம்ம ராமலிங்கம். ஆனா பாவம் அவருக்கு தெரியாது, அடுத்த ஆப்பு அவருக்கு வீட்டுல ரெடியா காத்திருக்கு. வாசகளையும் துறந்த இறை அவதாரமான வாசகளையும் துறந்த இறை அவதாரமான வள்ளல் பெரும் தமக்கு திருமணம் செய்வதில் விருப்பமில்லை என்று பலமுறை சொல்லிவிட்ட வள்ளலாரது தாயார் சின்னம்மையாரும் அவரது உடன் பிறந்தவர்களும் வள்ளலார் திருமணம் செய்தே தீர வேண்டும் என உறுதியாக நின்றார்கள். இறுதியாக துறவி ஒருவரை கொண்டு வள்ளலாரை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைத்தனர். கிபி 1850ஆம் ஆண்டு தனது அக்கால் மகளான தனகோடி அம்மையை தமது 27ஆம் வயதில் வள்ளலார் திருமணம் செய்தார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர் ஆகிய 4 பெருமக்கள் மீது வள்ளலார் பெரும் மதிப்பு கொண்ட வாச்சால்புரத்தில் திருஞான சம்பந்தர் திருமணத்தில் ஜோதி மாலையை உருவாக்கி அதில் எல்லோரும் சென்று முக்தி பெற்றது போலவும், சுந்தரரின் திருமணத்திற்கு வந்து திருமணத்தை தடுத்து நிறுத்தி தடுத்தாட்கொண்டது போலவும் தமக்கும் இறைவன் காட்சி தந்து தடுத்தாட்கொண்டு தம்மை ஆட்கொள்ளோர் என வள்ளலார் நினைத்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் தான் வள்ளலார் முதலிரவில் திருவாசகம் நூலோடு உள்ளே சென்று விடிய விடிய திருவாசகம் பாடியபடியே பொழுதும் விடிந்தது. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. அவருடைய ஆன்மீக நாட்டத்தினாலே, உள்ளொளி பெருக்கத்தினாலே மெல்ல 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 இறைவனின் அரூபத்தை உணர்ந்து ஜோதி சுரூபமாக இறைவன் இருக்கின்றான் என்கின்ற அந்த வழியிலே மக்களை இவர் வழிகாட்டத் துவங்கினார். அன்றைய காலகட்டத்தில் சைவ சமயத்தாருக்கு கூட இவர் மீது சற்று கோபமும் எரிச்சலும் வந்தது உண்மைதான். இன்னும் சொல்லுவார்கள், ஆறுமுக நாவலர் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையிலே பிரவச்சனம் செய்பவர். அவர் ஒரு முறை வழக்கு தொடுத்தாராம். ராமலிங்கம் என்பவருக்கு எந்தவித ஆன்மீக அனுபூதியும் கிடையாது, ஆன்மீக அனுபவம் கிடையாது, ஏதோ புது வழி காட்டுகிறேன் என்று உலகை ஏமாற்றுகிறார் என்று சொல்லி வெள்ளைக்காரன் ஆட்சி செய்கின்ற அந்த காலகட்டத்திலே இவர் வழக்கு தொடுத்தாராம். ஆறுமுக நாவலர் ராமலிங்கத்தின் மீது வழக்கு தொடுத்தாராம். வாதி ஆறுமுக நாவலர், பிரதிவாதி ராமலிங்கம். வழக்கு கோர்ட்டுக்கு வருது, ஜட்ஜி இருக்காரு, வாதி ஆறுமுகம் நிற்கிறாரு, ஆறுமுக நாவலர் நிற்கிறாரு. பிரதிவாதி ஆகிய ராமலிங்கம் உள்ள வந்ததுமே அவருடைய பளபளக்கும் அந்த திருமேனி பார்த்ததுமே எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். மாசற்ற கொள்கை மனத்தகத்தை அமைந்த கால் ஈசன் காட்டும் உடம்பு அப்படின்னு அவை சொல்கிறான். அந்த அளவுக்கு குற்றமற்ற எண்ணம் மனதிலே இருந்தால் உடம்பிலே கூட தெய்வம் பரிமளிக்குமாம். அந்த அளவுக்கு
தெய்வீக ஒளி பொருந்திய ராமலிங்கம் கோர்ட்டுக்குள்ளே வந்த உடனேயே ஆறுமுகநாவலர் பயபக்தியோடு எழுந்து நின்று வணங்கினாராம். இந்த வணக்கத்தை பார்த்ததும் தமிழ் தெரியாத இங்கிலீஷ்கார ஜட்ஜு உடனே தீர்ப்பு எழுதிட்டான். உண்மையில் வள்ளலார் ஒரு ஆன்மீக ஞானிதான் என்று தீர்ப்பு எழுதி விட்டானாம். ஆக சொல்லாமல் சொல்லிவிட்டார் ராமலிங்கம் தான் உண்மையில் மெய்ஞானிதான் என்பதை. அப்படித்தான் அவர் 6000 பாடல்கள் கொண்ட திருவருட்பாவை இயற்றினார். ஜீவ காருண்யத்தை முன்னிறுத்தி மனிதர்கள் எல்லோரும் சமம் என்பதை வலியுறுத்தினார். ஜாதி பாகுபாட்டை அவர் வேறறுத்தார். மனிதன் என்பவன் உள்ளொளி பொருந்தியவன், ஞானம் பொருந்தியவன், ஜோதி வடிவானவன். ஆகவே அருவமாக தியானிக்கின்ற பொழுது அவன் உயர்நிலை அடைகின்றான் என்பதைத்தான் அவர் வலியுறுத்தினார். அந்த வகையிலே ஜனவரி மாதம் 30ஆம் நாள் 1874 அன்று ஜோதிமயமாக இறைவனோடு கலர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய வடலூர் வள்ளலார் அவதரித்த தினம் இன்று. வள்ளலாரின் என்ன பாவம் செய்தேனோ, நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ, வரவு போக்கு ஒழிய வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, உன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போயிடித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரை அழித்தேனோ, கோள் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ, கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, மாதா பிதாவை வைத்து நின்றேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, இன்னதென்று அறியேன். காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. இதில் வந்து பருவம் அப்படின்ற பிரிவு இருக்குது. இங்கே வந்து நம்ம பருவம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரும் பிரிவாக பார்க்குறோம். பொதுவாக காண்டம் அப்படின்றது பெரும் பிரிவு, சருக்கம், படலம் இதெல்லாமே பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சௌபதிக பருவம், சுதிரி பருவம், சாந்தி பருவம், அனுசாசன் பருவம், அஸ்வமேதிக பருவம், ஆசிரமா வாலிகா பருவம், மௌசல பருவம், மகாஸ்வரதானிக பருவம், சுவர்கரோகணா பருவம். இப்படி ஒரு 18 பருவங்களை பற்றி நல்லாப்பிள்ளை பாரதில் அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. முதல்ல பதிப்பிருக்கிறாரு. பதிப்பித்ததற்கான ஆண்டில் பிறந்தவர். இவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கருணிகர் அப்படின்ற ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருக்காரு. இவர் ஆதரித்தவர் அப்படின்னு பார்க்குறப்போ செங்காடு வீர ராகவ ரெட்டியார் அப்படின்றவர் தான் இவரை வந்து ஆதரிச்சிருக்காரு. இவர் எழுதின நூல் வந்து தேவ சேனைபுரம். அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சேனை அப்படின்னா பாரத நூல் முழுமையா இல்லாத காரணத்தினால வீரராகவ ரெட்டியார் நல்லாப்பிள்ளைய இதுல ஈடுபடுத்தியதாக சாமிநாதர் ஐயர் வந்து ஒரு செய்தியை முன்வைக்கிறார். பாடாத செய்திகளையும் அதே மாதிரி அவர் சுருக்கமா சொன்ன செய்திகளும் இவர் வந்து ரொம்ப விரிவாகவே
பாரத்தில் பெருசாக பேசப்படல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, வடமொழி நூல்களில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை அப்படியே உள்ளபடியே இவர் அதை பயன்படுத்தி பேசியிருக்காரு. அதனால் வில்லிபுத்தரார் பயன்படுத்தின அந்த பாரதத்தினுடைய அமைப்பு முறையிலிருந்து இவருடைய அமைப்பு முறை கொஞ்சம் முற்றிலுமாக மாறுபட்டதாக நம்ம பார்க்க முடியுது. இவர் தனது நூலில் வியாச பாரத்தினுடைய மொழிபெயர்ப்பாகவோ இல்லை கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தினுடைய மொழிபெயர்ப்பாகவோ இந்த நூலை அவர் வந்து இயற்றவே இல்லை. தமிழருடைய ஒரு நன்கறிந்த கதையாக அந்த பாரத கதை வழக்கில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று வர தமிழ்நாட்டில் நல்லாப்பிள்ளை பாரதிகளை இயற்றிய அந்த பாரதம் ரொம்ப ஒரு பிரபலமான நூலாக இருந்திருக்கு. வந்து இவர் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாரத நூல்னு சொல்லாமல் காப்பியம் அப்படின்ற பெயர்லேயே சொல்லியிருக்காரு. அவர் இந்த நூலில் சொல்லும்போது ஒரு கருத்தையும் மேற்கோள் காட்டுறார். பாரதத்தை படித்தால் வாழ் உயரும்,